பார்க்க போகிற சம்மு கூட்டு வட்டியிலேருந்து பார்க்க போகிறோம். என்ன சம் கேட்டிருக்காங்கன்னா 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி விகிதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த கூட்டு வட்டிக்கு சதவீத முறைன்னு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா 15,000 இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 15%. இந்த 15%த்தை ஃபஸ்ட்டு 10%க்கு பார்க்கணும். 10%க்கு பார்த்தீங்கன்னா எப்போயுமே 10%க்கு என்னம்னா இந்த மொத்த அமௌண்ட்டோட லாஸ்ட்டு நம்பரை தூக்கி விட்டோம்னா 1500. சரிங்களா? அடுத்து பேலன்ஸ் 5% இருக்கா? 5% போது 1500ஓட பாதி என்னது 750. இப்போ இந்த 3 நம்பரையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர்? 17,250. இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம அடுத்த 20%க்கான இது பார்க்கணும். 17,250 எத்தனை சதவீதம்? 20%. இப்போ நம்ம இதை 10% பிரிக்கிறோம். அப்போ 10% லாஸ்ட் நம்பரை தூக்கி விட்டுறணும். 1725 1725. இப்போ இதை கூட்டினோன்னா என்ன கிடைக்கும்? 5 10 மிச்சம் 1 6 6 8 10 மிச்சம் 1 3 10 17 மிச்சம் 1 8 9 10 மிச்சம் 1 2 20,700 கிடைக்குது. இப்போ 20,700க்கு எத்தனை சதவீதத்துக்கு பார்க்கணும்? 25%. 25% வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இதை தனியாக போட்டு பார்ப்போம். 20% அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணணும்? இந்த மொத்த அமௌண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கேட்கும்? 5,175 கிடைக்கும். நீங்கள் அடித்து பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த 5,175 கூட்டணும். கூட்டினா 5 7 7 1 8 5 2. இப்போ டோட்டல் அமௌண்ட் என்ன? 25,875. இந்த மொத்த அமௌண்ட்டை நம்ம 15,000 இருக்குது பார்த்தீங்களா, இதோட கழிக்கணும். 25,875 மைனஸ் 16,000. அப்போ ஆன்சர் என்ன? 57801. அப்போ ஆன்சர் இந்த இதுக்கு 10,875. அப்போ 15,000க்கு 3 ஆண்டு வட்டி கிடைக்கும் வட்டி எவ்வளவு? 10,875. கூட்டு வட்டினா நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம்.